Seventh question. The taxi charges in a city comprise of a fixed charge of 100 rupees for 5 kilometers and 16 rupees per kilometer for every additional kilometer. If the amount paid at the end of the trip was 740 rupees, find the distance traveled. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் எங்கேயாவது வெளியே போனோம் டாக்ஸி புக் பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி அந்த டாக்ஸி புக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸ்னு ஃபிக்ஸ்டு சார்ஜ் வச்சுருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீ போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 ருபீஸ் பே பண்ணுமா. சரியா? அப்போனா டோட்டலாக அந்த ட்ரிப் முடிஞ்சிட்டு எண்டில் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 740 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு 5 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸ்டு சார்ஜ் 100 ருபீஸ். இப்போ நீங்கள் 5 கிலோமீட்டர் மட்டும் ட்ராவல் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ அடிஷ்னலாக நம்ம ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே 16 ருபீஸ் பே பண்ணுமா. ஸோ அடிஷ்னலாக எவ்வளோ பே பண்ணுமா? அடிஷ்னலாக போகக்கூடிய ஒவ்வொரு பெர்னா ஒரு கிலோமீட்டர், ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ பே பண்ணுமா? 16 ருபீஸ் பே பண்ணுமா. உங்கள் டோட்டலாக எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் 740 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸ், அடிஷ்னல் போகக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 ருபீஸ் பே பண்ணணும். டோட்டல் அந்த ட்ரிப் முடிஞ்சு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரிப் ஃபுல்லாக எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 740 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போனா 100, அதாவது 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? 100 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போனா டோட்டலாக 740 ருபீஸ் அவங்க பே பண்ணியிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜஸா? 100 ருபீஸ். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 640 ருபீஸ் கிடைக்கும். சரியா? அதாவது டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டலாக பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து அந்த 100 ருபீஸ் மைனஸ் பண்ணிட்டா 640 ருபீஸ் கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ பே பண்ணுறாங்களா? அடிஷ்னலாக 16 ருபீஸ் பே பண்ணுறாங்களா? இப்போ டோட்டலாக இவங்களை எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 640 ருபீஸ். அப்போனா எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 1 கிலோமீட்டருக்கு 16 ருபீஸ்னால் 640 ருபீஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காங்கன்னு தெரியும். அப்போனா நம்ம இதிலேருந்து இது 16 டிவைட் பண்ணிட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 640 16 நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுனா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? எத்தனை கிலோமீட்டர்னு கிடச்சிரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் 4 டேபிள் பண்ணால் 4 4 ஜார் 16. இங்கே என்ன வரும்? 1 4 ஜார் 4, பேலன்ஸ் 24 இருக்குது. 6 4 ஜார் 24, இங்கே பேலன்ஸ் இங்கே 0 வரும். நெக்ஸ்ட் திரும்ப 4 டேபிளில் 1 டைம் வரும். இது என்ன வரும்? 4 4 ஜார் 16, இங்கே 0 வரும், 40. அப்போனா 40 கிலோமீட்டர் வருதா? அப்போனா 1 கிலோமீட்டருக்கு 16 ருபீஸ்னா 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருது? 640 ருபீஸ் வருது. சரி, இப்போ என்னன்னா நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு என்ன வருது? ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸ் பே பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வந்துச்சு அமௌண்ட்டு? 640 ருபீஸ். இப்போ டோட்டலாக இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணால் கிடச்சிரு. ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வருது? 45 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 740 rupees.
இப்போ நான் ஆன்சர் எத்தனை கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, 45 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் சொல்லிட்டாங்க 100 ருபீஸ்ன்ட்டு. அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 ருபீஸ் பே பண்ணணுமா. எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க. மொத்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம், 740. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 5 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் சார்ஜுன்ட்டு. இப்போ கொடுத்துருக்க டோட்டல் அமௌண்ட்லேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டு 640 ருபீஸ் கிடைக்கும். இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அடிஷ்னலாக ஒரு கிலோமீட்டருக்கு 60 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது, 640 ருபீஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதுலேருந்து இதை டிவைட் பண்ணிவிட்டு 40 கிலோமீட்டர் வருது. இப்போ இந்த 40 கிலோமீட்டரையும் நம்ம அங்கே கொடுத்த இந்த 5 கிலோமீட்டர் ரெண்டே ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிடும், இந்த டோட்டல் நம்ம எவ்வளோ பே பண்ணாலும் கிடச்சிடும். 5 கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ்டு சார்ஜ்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கு 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜு, 640. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 45 கிலோமீட்டருக்கு இவ்வளோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 740 பே பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க கேட்குறது என்னென்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் எழுதணும், த டிஸ்டன்ஸ் என்ன எழுதணும், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 45 கிலோமீட்டர். இங்கே நான் ரைட் பண்ணுறேன், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு is equal to 45 கிலோமீட்டர். ஓகே, இந்த சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.